ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தைப் போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். நீரே இதை செய்தீர். என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்து இருப்பேன். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக்கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனே, எங்கள் ஜெபத்தை கேளும். எங்கள் விண்ணப்பத்திற்கு மறந்திராதேயும். எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளிச் செய்யும். சத்துருவின் கூக்குரலின் நிமித்தமும் துன்மார்க்கன் செய்யும் இடுக்கலின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். அவர்கள் என்மேல் குற்றம் சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரணத்திகில் என்மேல் விழுந்தது. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. என்னை நிந்தித்தவன் என் சத்ரு அல்ல. அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் பகைஞன் அல்ல. அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நண்பரே அவர்கள். நாம் ஒருமித்து ஆலோசனை பண்ணி கூற்றத்தோடே தேவாலயத்துக்கு போனோம்.